சந்தோஷ சித்தத்தோட ஸ்ரீ மாதாஜியை பார்ப்போம். ஒரு சின்ன குழந்தை நிலையில் உட்காருவோம். சந்தோஷ சித்தத்தோட உட்காரும் போது நம்ம பாடியும் ரொம்ப லைட் ஆயிடும். ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம ரிலாக்ஸ்டா உட்காருவோம். ஸ்ரீ மாதாஜியை பார்ப்போம். மிக அன்போடு பார்ப்போம். இணைப்பை கிடைத்திருக்கான் கவனிப்போம். 2 உள்ளங்கையும் சகஸ்ராரத்தில் கவனத்தை வைத்து பார்ப்போம். தெய்வீக அன்னையோட அன்பை உணர முயற்சிப்போம். மெதுவாக குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம். ஸ்ரீ மாதாஜியை பார்த்துட்டே மெதுவாக நம்மளுடைய கண்களை மூடிக்கொள்வோம். கவனம் நம்மளுக்குள் கொண்டு வருவோம். மனதார பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய மூளைக்குள் வாருங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய ஹிருதயத்தில் வாருங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய கவனத்துக்குள் வாருங்கள் தாயே. மூன்றையும் ஒருங்கிணைப்படுத்துங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தாங்களுடைய வருகையை எங்களுக்கு உணர செய்யுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் இந்த மனம், புத்தி, சரீரம், அகங்காரம் ஏதும் இல்லை. தங்கள் அருளால் நாங்கள் ஒரு தூய ஆத்மா மட்டுமே. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய ஹிருதயத்தில் அமர்ந்து தங்களுடைய அன்பும் கருணையால் எங்களுடைய ஹிருதயத்தை தூய்மைப்படுத்தி எங்களுடைய ஹிருதய கமலத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாவாக அமருங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, இன்றைய தியானத்துக்கு அனுமதியை தந்து தாங்கள் தான் இந்த தியானத்தை வழி நடத்த வேண்டும் தாயே. ஹிருதயம் முழுவதும் ஸ்ரீ மாதாஜியை வைத்து அன்பை உணர்ந்துண்டே மெதுவாக நம்மளுடைய கவனம் சகஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம்.
சைத்தன்யத்தை உணர்வோமான் கவனிப்போம். இந்த வலது கை சஹஸ்ராரத்துக்கு கொஞ்சம் மேல வைத்து பார்ப்போம். கழுத்தை லேசா கொஞ்சம் குனிஞ்சுக்கலாம். தெய்வீக இணைப்பை கிடைத்திருக்கான்னு கவனிப்போம். நம்முடைய சஹஸ்ராரனும் நம்முடைய வலது உள்ளங்கை நடுவுல என்ன உணர்றோம்னு கவனம் முழுவதும் அங்கேயே இருக்கட்டும். மெதுவாக வலது கை மடிக்கி கொண்டு வருவோம். இணைப்பை கிடைத்திருக்கும் சந்தோஷத்தோட, முழு மரியாதையோட 3 மகாமந்திரத்தை கூறுவோம். கவனத்தை நாடிகள் மீது கூறும்போது நம்ம முழுமையாக தூய்மை அடைவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कलकी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कलकी साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நம்முடைய கவனம் நம்முடைய மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ கணேச மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக 2 உள்ளங்கையும் பூமி தாய் மீது வைப்போம். முழு கவனம் 2 உள்ளங்கையும் சஹஸ்ராரத்தில் வைப்போம். மிக பணிவோட மரியாதையோட நம்பிக்கையோட கேட்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ பூமி மாதா. தயவு செய்து எங்களுடைய ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரத்தை பாதிக்கிற எல்லா விதமான தோஷங்களையும் பாதாக்களையும் எதிர்மறை சக்திகளையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ பூமி மாதாவாக தாங்களுடைய அன்பு சக்தியால எங்களை தூய்மைப்படுத்துங்கள் தாயே.
ஸ்ரீ மாதாஜி, பூமி மாதாவோட பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தூய அன்பும் எங்களுக்கும் தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ ஆதி பூமி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि माता साक्षात् श्री आदि शक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. இரண்டு கைகளும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். கழுத்தும் மேல் நோக்கி வைத்து கண்கள் மூடியே இருக்கட்டும். மனதார கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ ஆகாஷ தேவதா. தயவு செய்து எங்களை பாதிக்கிற எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. எங்களுக்குள் உள்ள அகங்காரமும் மமத்துவத்தையும் நான் என்ற அகம்பாவத்தையும் ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. தேவையற்ற அதிகப்படியான சிந்தனையால் உருவாகின அதிகப்படியான உஷ்ணத்தையும் வாயு மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. எங்களுடைய நாடிகளும் சக்கரங்களையும் தூய்மைப்படுத்தி குளுமையாக வைத்திருங்கள் தாயே. ஸ்ரீ ஆகாஷ தேவதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आकाश देवता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக இரண்டு உள்ளங்கையும் மடக்கி கொண்டு வருவோம். இரண்டு உள்ளங்கையிலையும் சைத்தன்ய நிலையை ஒரு நிமிடம் கவனிப்போம். மடியிலேருந்து கொஞ்சம் வசதி நம்மளுடைய ஹிருதய லெவல்ல கூட வைத்து பார்ப்போம். விரல்கள் ஒட்டாம வைத்திருப்போம். இரண்டு உள்ளங்கையிலையும் ஸ்ரீ மாதாஜி கிட்ட இருந்து வர நுண்ணதிர்கள் உள்வாங்கிப்போம். தூய்மை அடைவோம். இரண்டு கைகள் மடிக்கே கொண்டு வருவோம். முழு கவனம் நம்முடைய நடு நாடி மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராரம் வரைக்கும் கவனத்தை கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷா ஸ்ரீ பஞ்ச மகாபூத சுவாமினி. தயவு செய்து எங்களுக்கு தியானத்துக்கு தேவையான சமநிலையை தந்திருளுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களை நிகழ்காலத்தில் தியான நிலையில் நிலைநிறுத்துங்கள் தாயே. தங்களுடைய அன்பை பெற ஒரு பாத்திரமாக ஆக்கிவிடுங்கள் தாயே.
மெதுவாக கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ கணேசாவை மனமார்ந்த வணங்குவோம். மனதார பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா. தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை முழுமையாக நிலைநிறுத்தி செயல்படுத்துங்கள் தாயே. எல்லா விதமான மங்களமும் தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ கணேச சக்தியால் மெதுவாக நம்மளுடைய கவனம் மூலாதாரத்துக்கு கொண்டு வருவோம். குண்டலினி மாதாவை வணங்கி ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री कुंडलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக கவனத்தை நாபி சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். முழு கவனம் நாபி சக்கரம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ கிரகலட்சுமி, ஸ்ரீ ராஜலட்சுமி, ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா. எங்களுடைய நாபி சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய நாபி சக்கரத்தை முழுமையாக தூய்மைப்படுத்துங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய நாபி சக்கரத்தில் சந்தோஷமும் திருப்தியோட நிரப்பி விடுங்கள் தாயே. எங்களுக்குள் உள்ள ஆன்மீக தேடலை மேம்படுத்துங்கள் தாயே. தாராள மனப்பான்மையை தந்தருளுங்கள் தாயே. பணிவோட சுயமரியாதையோட எப்பொழுதும் நாங்கள் இருக்க அருள் புரியுங்கள் தாயே. லக்ஷ்மி நாராயண மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री लक्ष्मी नारायण साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக நம்மளுடைய கவனம் நம்முடைய பவசாகரத்துக்கு கொண்டு வருவோம். அங்கு அமர்ந்த ஸ்ரீ ஆதிகுரு தத்தாத்ரேயாவை மனமாற வணங்குவோம். 10 குருமார்களையும் மனமாற வணங்குவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்தாத்ரேயா. தயவு செய்து எங்களுக்குள் உள்ள அறியாமையும் இருளையும் நீக்கிவிடுங்கள் தாயே. மாயையிலிருந்து வெளியேற்றி விடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, நாங்களே ஸ்வயம் குரு ஆகிறதுக்கு எல்லா விதமான தகுதியும் தந்தருளுங்கள் தாயே. சுய ஒழுக்கத்தோட சுய பரிசோதனை செய்து சுய திருத்தலை செய்ய தைரியமும் தன்னம்பிக்கையும் தந்தருளுங்கள் தாயே.
முழு ஸ்ரத்த பக்தியோட எங்களுடைய ஆன்மீக பாதையை எப்பொழுதும் மேல் நோக்கி போக அருள் புரியுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்குள் தர்மத்தை நிலைநிறுத்துங்கள் தாயே. எப்பொழுதும் எங்களுடைய சிந்தனையிலும் பேச்சிலையும் எங்களுடைய காரியத்திலையும் தர்மமாகவே இருக்க அருள் புரியுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, அதற்காக தாங்கள் தயவு செய்து எங்களுடைய மூளையிலும் ஹிருதயிலும் கவனத்திலையும் எப்பொழுதும் வசிக்க வேண்டும் தாயே. தங்களுடைய மகிமையை முழுமையாக உணர அங்கீகரிக்க தகுதியை எங்களுக்கு தந்தருளுங்கள் தாயே. தாங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கட்டளையாக ஏற்றுக்கொண்டு அதன்படியே நடக்க அருள் புரியுங்கள் தாயே. தங்களுடைய மகிமையை, தங்களுடைய அன்பை எங்களுக்கு உணர செய்யுங்கள் தாயே. அதை மதிக்கவும் தாங்கள் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் தாயே. ஆதிகுரு தத்தாத்ரேயா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिगुरु दत्तात्रेय साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. ஸ்ரீ கணேஷாவோட தெய்வீக அன்னை மீது சரணாகதி போல் நாமளும் ஸ்ரீ மாதாஜியிடம் சரணடைய நம்மளுடைய வலது கை பவசாகரத்துக்கு நடுவுல வைத்து ஸ்ரீ கணேச அதர்வ சீர்ஷை கூறுவோம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अवत्वं मामवक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अवोत्तरातात् अवदक्षिणातात् अवचोद्वातात् अवाधरातात् सर्वतो मां पाहि पाहि समन्तात्. त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वं आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तः तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति
त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्त्यरूपम् बिन्दु उत्तररूपम् नाद संधानं संहिता संधिः सैषा गणेश विद्या गणक ऋषिः निच्छ्रुत गायत्री छन्दः गणपतिर्देवता ओम गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशाङ्कुशधारिणं ऋतं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैर्सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयाद्धौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो रात्रपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लंबोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக வலது கை மடக்கி கொண்டு வருவோம் ஸ்ரீ குருவோட ஆசீர்வாதத்தால் மெதுவாக ஒவ்வொரு சக்கரங்களையும் கடந்து நம்முடைய கவனம் ஆக்யா சக்கரத்துக்கு கொண்டு வருவோம் ஸ்ரீ மாதாஜி தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ ஜீசஸ் மேரி மாதா தயவு செய்து எங்களுக்கு மன்னிக்கும் சுபாவத்தை தந்தருளுங்கள் தாயே ஸ்ரீ மாதாஜி தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிக்கின்றோம் எங்களையும் மன்னிக்கின்றோம் தாயே மெதுவாக கவனத்தை சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம் இரண்டு உள்ளங்கையும் சஹஸ்ராரத்தில் சைத்தன்ய நிலையை கவனிப்போம் ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்களுடைய சஹஸ்ராரத்துக்கு வாருங்கள் தாயே சஹஸ்ர கமலத்தை முழுமையாக திறந்து சௌபாகிய லட்சுமியாக அமருங்கள் தாயே எங்களுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே ஸ்ரீ மாதாஜி தங்களுடைய திருக்கமல பாதத்திலிருந்து வர அன்பு சக்தியை அந்த உணர்வை மேம்படுத்துங்கள் தாயே
ஆனந்த நிர்விசார நிலையை தந்தருளுங்கள் தாயே. இந்த நிலையில்தான் நாங்கள் சகல சௌபாகியங்களும் தங்களிடமிருந்து பெற முடியும். அதனால் தயவு செய்து எங்களுக்கு ஆனந்த நிர்விசார நிலையை தந்தருளுங்கள் தாயே. நம்முடைய முழு கவனம் சகசிராரத்துக்கு கொஞ்சம் மேல வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மெதுவாக நம்முடைய வலது கை நம்முடைய சகசிராரத்துக்கு கொஞ்சம் மேல வைத்து பார்ப்போம். உன்னதர்களோட நிலையில் மாற்றத்தை கவனிப்போம். மெதுவாக உள்ளங்கை மடிக்கு கொண்டு வந்து முழு கவனம் சகசிராரத்தில் வைத்து ஸ்ரீ மாதாஜியோட சொற்பொழிவை கேட்டு உள்வாங்கிப்போம். ஜெய் ஸ்ரீ மாதா. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. 1982 அன்னை ஆற்றிய சொற்பொழிவு. To still get it, it has to work out. Now, when it comes to that kind of an attitude, then you turn round upon yourself. What have you done for Sahaja Yoga? One question. Simple. What have you done for Sahaja Yoga? How many people have you given realization? How many people have you been able to cure? How much peace have you got within yourself? How much blissful are you? How much compassion have you got? How much forgiveness and patience you have for others? How much of sharing you can do? These are the signs of Sahaja Yogis. That you break your shell and you become the collective. How much do you understand others?
And how much do you understand giving others? What have you given to others, even on material level, let's see. These questions should be put to yourself. On a very material level, these questions are to be asked. On a very material level, because the light comes down up to material level. How many people you can forgive? You are realized soul. You are prophets, no doubt. You can make others prophets. But you have to be the quality also. The quality of a prophet is his nobility. He's so noble. The nobleness, in comparison with other people who are not realized souls, he is nobler. He is more dignified. He is much more forgiving. So the whole way of dealing with others will change. He is obedient. We have to obey in Sahaja Yoga. We have to obey our good will. Otherwise you are difficult people. It's impossible. Nobody can do anything to you. If you are like a thorn, how can anybody help you? So the quality of a Sahaja Yogi is measured by another kind of a measure. It's not the way human beings measure the quality of other human beings. Like somebody has a good taste, for example, so-called. Then people say, oh, he's great with a good taste. Or if he has a big car, oh, he's a big man. Or he talks like that, or he walks like that, or he says this, that, and all those things. Or a question like this, why did you say like that? All these words, that they sound very hard to me. Why do you do like that? This kind of a language itself was not there in this English language. Nowadays the language is so changed and very rude, very arrogant, and very harmful. So first ask yourself, because Sahaja Yoga will spread, of course, slowly and steadily, I hope, only through your images. You are the reflectors. You put my thousands of posters. I'm so unique, They'll say, all right, this unique personality is taken out. No good. What about the disciples? So actually whatever is in the lower level animals is important. Like in lower level animals, the king is the one, say the tiger, has to kill an animal, big animal. It is he who only can kill. Till human stage also perhaps it is so. The one who can really dominate others, survival of the fittest, is the rule. Is the other way around now. It's changed completely. How much free you are in your ideas, or you are still identified with old ideas. But free doesn't mean abandonment by any chance. Freedom means you respect the freedom of others. First and foremost thing of freedom is that you must respect the freedom of others. Even God respects your freedom. He cannot give you realization if you don't want it. You cannot force it. So respect the freedom of others. But that does not mean while respecting the freedom of others, there should be abandonment. If somebody is abandoned in Sahaja Yoga, he goes out of the circulation of Sahaja Yoga. It's not coming in, so important, I've told you 100 times. It's the throwing out part of it, you see. Sometimes I feel I should give you some glues to stick on. Maybe the wheel can turn very fast and some of
half-baked, maybe thrown out back again into the oven. So I feel in these countries where I went, Spain, they call it Spain still half developing, Portugal developing. I don't know what you think about Italy, whatever it is called. Very humble people. Very humble from the very first day. Anyone who comes from the very first day, they are very humble, and because they are humble, they are sensitive to me. Because you have to be really very humble to be sensitive to me. That's a fact. Because I am too simple, naive, as if I do not understand anything. I look like that. I mean, as if I have no knowledge of anything. Very simple woman, talks in a very simple way, is very friendly, all right. So to understand me, you have to be extremely humble. And if you cannot go to that level of humility, you cannot see me. And you cannot understand. And the more you start understanding, the more humble you will become, naturally, because you know what it is. So, I've told you many times about humility part of it, but my experience of these countries was, where I went there, I mean, they're very humble people, very humble. About Sahaja Yoga, extremely humble they were. Even the new people were very humble. Spanish people, same thing, extremely humble. You see, Don had told me that they have an ego of a bullfighter, but the one who came this time was so humble, I was amazed. Even if I could touch them, that was sufficient for them. Nobody pulled my hand, nothing. So this is what it is. One has to understand that we have certain tags of our past, which has to go down. The language should be extremely humble language. Try to read. I don't know whose language is so humble. Maybe mine, I don't know. But try to read books where people speak humble language, humble way of talking. You'll enjoy it. Really enjoy it. Humility is the glory of such yogis. It's the only way they will grow. It's like putting your roots down and down and down. The people who went from here were themselves amazed at the humility of the people who were there. Very much amazed. The way things are working out there, the way they helped us and did everything for us. And I'm sure now in Spain we'll have a very nice, very, very nice center. Of course, the ambassador is a very, very humble man, you know him, too humble. And he might be coming here, and one day I want to call him here to the ashram also. He and his wife will be here. So the ambassador was very sweet, and he called to me to his house, invited, and he had a nice tea party, he called Indians and everything. And Indians were, they asked me for one thing, it will be shocking. They said, what about something to depend upon, you see? When we have your photographs or something, it must be having some vibrations. Should we use your photographs for our worship? And the first I said that it's all right, it will work out, because I didn't want to say you have to take my photograph. So she was so disappointed, the lady. She said, no, there must be a photograph, so something which we can use after all. How can that be? Just a minute. And here, first thing comes up, like a big snake. Why mother's photographs?
She should give us realization. She should solve our problem, solve our sickness, everything. But why her photograph? This is too much. In this, you can see the ego of the people. So sweet. Now regarding ashram, I had asked him to make certain rules and regulations. And I must say that, of course, Nick should say things as somebody told me that he should have been a little softer with it and all that. But supposing somebody is not softer also, you must know that this is sent by mother and you must do it. You see, actually when you say no to him, you are saying no to me also, isn't it? Because I sent him, I told him. And I told him that you must carry out these things. If you do not allow him to carry out, he has to be perhaps strict. By softer means supposing something fails, then what to do? But I really don't know. After realization, even if you do not do things, what should we do? Can you suggest? I mean, you should respect everyone. But say, even if you respect people, get up at 8 o'clock in the morning, then what should you do? What should be done? You just tell us. John? Tell me. I mean, it is really surprising. You are now prophets. Do you understand your quality? What are you? What have I given you? Then what should we do about it? See, these are so simple things, like children also. If you are in a hostel, you are made to get up in the morning, take your bath, get ready, walk out. I mean, if you do not listen, anyone, I mean, it's simple. Then what should one do with prophets? You just tell. This is not the problem in Australia. But English one going to Australia create problems. I have seen. Sally, what a problem. Bapre. You could see in contrast her ego. Absolutely in contrast. I could see her clearly. Very egotistical. Though she said that she was in, what place she was in? Jersey. And there the booths caught her. But all the booths were egoistical. That's the point. Such a contrast, you know. If we have to move as one body, and you are enlightened, part and particle of the same body. Supposing this finger says, no, I will not do it. Now somebody is, say, putting a big attack or something, and this hand says, no, I will not work out. Then what to do? Actually, it's a very big dilemma for me. Because a hand which is forced to do it will never do it properly. If you don't force it, then what happens to that hand? I mean, just see the diligence is very important. We should not take things for granted. You see, we take ourselves for granted, everything for granted is not proper. We have to work hard. We have to work it out ourselves. You see, even if you have 10,000 surgeries, say, what is going to happen? The quality is so poor there, isn't it? You have to get up in the morning, do it meditation, you have to grow still much more. And you know you are so very few. I have to use you only. Of course, nobody can force you. And even if you force, a forced labor is not going to help in Sahaja Yoga. That is, you take it from me. It cannot. So these people are where do they stand? Now, anyone you tell the job, say Warren was in Australia.
There was jealousies about it, terrible jealousies. Why should he tell me? But because there's nobody to tell you within yourself. That's the problem, is it? So that which is sleeping, I put it into one man. All right, this man is going to tell. But then that person tells you, then people feel jealous. I mean, these are not the signs of a prophet. A prophet is never jealous. Because he knows he has achieved his powers now. He's in his own power. And his power is of surrendering. It is not of overpowering. You see, you cannot see the other side of it. You think power means you sit on somebody's head, then I am very powerful. Like a woman, if she can make her husband dance to her tune, then she thinks, oh, I am the most powerful woman ever living. It's the other way around. That the woman is so loving that husband can't do without it. That sort of a power. She's so sweet that the husband cannot manage without her. That sort of a power should be the power of a prophet. And these things are very much deeply put into us. So face it up and take it up. Whole value system is upside down. I tell you, the whole value system is upside down. See my life, own life. As a wife of such and such, I'm expected to go into diamond shops, buy diamonds, become a big lady with heels like that, and walk with a neck like that, and do all sorts. I mean, this is the normal. It's expected. And shout at the chauffeur, and shout at the servants, and shout at everyone, and behave in that manner. I mean, that's what it is, the power is. You see, that's how the women express their husbands' positions. But the other way around is the situation of a prophet. The prophet asserts its powers through love. How much can you hate me? I love you double. Always. Whatever you will hate me, I'll love you double of that. Then what will happen? But to love, one has to sacrifice. One has to give. One has to bear. Love doesn't hang in the air. That's one thing people don't understand. Love is not only talking love, or if you are a little gentle to someone is not the point. But even that bearing is a joy, because ultimately you are doing it for love. If love is the joy-giving thing, then that bearing is not much. You are doing it for love's sake. See, because love, unless and it is shared, you cannot enjoy. So first we have to be strict with ourselves, I think, will be a good idea. And loving to others. That may be the way we might work it out. By God's grace, we have a very nice place as an ashram. We might get even better places. We are the God's own blessed people. No one can believe that we could have such a nice place. But what are we willing to do for it? That's the point we should say. Don't take things for granted. I must warn. I know England is the heart. But in God's realms, one can create many hearts. Not so difficult. So more harmony should be brought in. Even you'll be surprised in France. It's so harmonious and so beautiful. Find faults with yourself all the time. Now, under certain circumstances, I have to appoint somebody. Like I would say, very personally, I would say Nick, because Nick is doing no job nowadays. He's quite a systematic person. He's all right. This thing. He has some problems, I know. You too have problems, all right? But he's the one available today. And he's the one who's going to do it. Take one case. Now you must understand why mother has appointed somebody, all right.
Accept it. Because it's a big dance hall. They are trying to entertain. You see, look at this dancing. They are feeling the tenseness of the situation. So trying to entertain. That's it. That is life. See, they want to relax. They want to relax. They want you to feel nice, to be joyous. Look at them. In the same way, we should do. I'm sure now, henceforth. I think best thing is to make some poems. That may be a solution. All right? Let's see. And let everybody start writing poems. It will be a good idea. And that will work out. I'll sing the song of praises. It's very little way, just a very little way, just there in your heart, besides the source of all the beauty. It's just turn your face towards that. That will work out. I'm sure it will work out. It's not very far away. Let her also stand there, she'll enjoy. Now another point was that you are going to go to that peace mission or something. What? Peace, what is that supposed to be? Peace Festival, is it? No, in Brighton you are... It's Peace Festival. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றியை கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, இன்றைய தியானம் அளித்ததற்கு நன்றி தாயே. எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கும் நன்றி தாயே. ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னியுங்கள் தாயே.
ஸ்ரீ மாதாஜிக்கு நமஸ்காரம் பண்ணி குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம்.